சினிமாவில் அண்ணன் ரஜினிகாந்த் அண்ணன், அண்ணன் கமல், அண்ணன் விஜயகாந்த் அண்ணன், அஜித் அண்ணன், அப்புறம் விஜய் படங்கள் பண்ணுவேன். தமிழ் சினிமாவில் நான் தான் ஆக்ஷன் ரொம்ப பண்ணுவேன். முதல்வன், ரட்சகன் நான் தான் அதிகமாக பண்ணேன். தமிழ் பாம்புல நான் இப்போ லாஸ்ட்டாக பண்ண படம் ரிஷப் ஆல் டைம் பாஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ யாரை சந்திக்க வந்திருக்கோம்னா, சினிமாவில் பாம் பிளாஸ்ட் பண்ணுற ரகுபதி அப்படிங்கிறவரை பார்க்க வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம், வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பற்றி சொல்லுங்களேன். என்னை பற்றி என்ன சொல்கிறது? இந்த கிராமம் பராவத்துங்கிற கிராமம், ஒருத்தநாடு தாலுக்கா, தஞ்சை மாவட்டம், பராவத்துங்கிற ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் தான் நான் அந்த சினிமாவுக்கு போனேன். எவ்வளோ படம் தான் பண்ணியிருப்பீங்க? என்ன ஒரு 800 படம் பண்ணியிருக்கலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, பெங்காலி அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்லாங்கில் ஒர்க் பண்ணுவேன். சவுத் இந்தியா ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் அனில் கபூர் அவங்க நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரிசாவில் நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மலையாளத்தில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்படி நிறைய படங்களை ஒர்க் பண்ணேன். ஒரு அனுபவம் தான், படிப்பு எதுவும் கிடையாது. இந்த கிராமம் தான் பிறந்த கிராமம். இந்த கிராமத்தில் பிறந்து இவ்வளோ தூரம் ஓடி இருக்கோம் அப்படின்னா அதுக்கு உழைப்பு தான். சந்தோஷம் சந்தோஷம். இப்போ தமிழ் சினிமாவில் வந்து எவ்வளோ பேருக்கு நீங்கள்? தமிழ் சினிமாவில் அண்ணன் ரஜினிகாந்த் அண்ணன், அண்ணன் கமல், அண்ணன் விஜயகாந்த் அண்ணன், சத்யராஜ், அஜித் அண்ணன், அப்புறம் விஜய், அப்புறம் இன்னைக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்டுங்க, அதாவது சிம்பு, பட்டு இவங்க கூட எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கேன். அது எல்லாரோடையும் 4 படம் 5 படம் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அதிக ஆக்ஷன் படங்கள் பண்ணுவேன். தமிழ் சினிமாவில் நான் தான் ஆக்ஷன் ரொம்ப பண்ணுவேன். முதல்வன், ரட்சகன், இப்படி காதல் தேசம், இப்படி பல வெற்றி படங்களை நான் தான் அதிகமாக பண்ணேன். பாம்பிளாசி மாஸ்டர்லேயே மொத்தம் 11 பேர். இந்த 11 பேர்ல லாஸ்ட் மாஸ்டர் நான் தான். இதில் அதிக படங்கள் பண்ணவன் நான் தான் பண்ணேன். சந்தோஷம். ரஜினிகாந்துக்கு சொல்லிருக்கீங்க. ரஜினிகாந்துக்கு என்ன படத்துக்கு பண்ணிருக்கீங்க? ரஜினிகாந்துக்கு நான் இப்போ லாஸ்ட்டாக பண்ண படம் இந்த சிவாஜி தான் பண்ணேன். அதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நான் சொந்த படங்கள் எடுக்க ஆரம்பித்தேன். அதனால இந்த டெக்னீஷியன் வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு சொந்த படங்கள் எடுக்க ஆரம்பித்தேன். சிவாஜி படம் லாஸ்ட்டாக சங்கர் சார் டைரக்ஷன்ல, சங்கர் சாரோட படங்கள் தொடர்ந்து சிவாஜி வரைக்கும் நான் தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல இருந்து, ஓப்பனிங் படத்துல இருந்து சிவாஜி வரைக்கும் நான் தான் பண்ணேன். அவர் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து, ஜென்டில்மேன்ல இருந்து ஆரம்பிச்சு சிவாஜி வரைக்கும் நான் தான் பண்ணேன். அதுல எந்த படமும் வெளியாளுக்கு யாரும் பண்ணல, நான் தான் பண்ணாது. எல்லாம் ரொம்ப மதிக்கக்கூடியவர். நல்லா போனேன்னா, வாங்க எப்படி இருக்கீங்க, பிள்ளையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடியவர். அதுல கூட ஒரு படத்துல கேட்டாரு, என் படம் எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க, என்ன படத்தை அதிகமா பார்த்தீங்கன்னு கேட்டாரு. அண்ணே, நான் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவன். தஞ்சை மாவட்டத்தில் ஒருத்தநாடு தாலுக்கான ஒரு ஊர், ஒரு பக்கத்தில் அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல நான் ஒரு சின்ன பையனா இருக்கையில உங்க படம் ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு, முரட்டு காலன்னு சொல்லி, குறைஞ்சது ஒரு 10 வாட்டி பார்த்துருப்பேனே. பட்டுக்கோட்டையில ஒரு தியேட்டர்ல ரிலீஸ், 5 ரூபா டிக்கெட். அந்த முரட்டு காலங்கிற படத்துல 5 ரூபா டிக்கெட்டு. அதை போய் பார்க்கறதுக்கு அப்போ ரொம்ப கஷ்டம். அதை இங்கே இந்த வயக்காடு ஃபுல்லாக, இது ஃபுல்லாக எல்லாம் வயல்காடு கொள்ளைக்காடு தான். எல்லாம் ஏர் ஓட்டி விட்டு இங்கேருந்து விவசாயம் பண்ணிட்டு இதில் வர்ற காசை எடுத்துட்டு போய் தான் பார்ப்போம். அப்படி பார்த்து அந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி பார்த்துருப்பேன் அப்படின்னு. அப்படின்னாரு. என்ன அவ்வளோ ஒரு ரசிப்பு உங்களுக்கு அந்த படத்து மேலே அப்படின்னு. என்னவா தெரியலன்னா, எங்க கிராமத்தை சார்ந்த மாதிரியும், நான் ஒரு விவசாயத்துல இருக்கிற ஒரு விவசாய பிள்ளையா இருக்கிறதுனாலையும், அந்த படம் ஒரு விவசாயத்துல உள்ள ஒரு கலாச்சாரத்துல உள்ள ஒரு கதையாகவும் இருந்ததுனால இந்த படத்தை ரொம்ப ரொம்ப விரும்பி பார்த்தேனே அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ரொம்ப சந்தோஷம். பிள்ளையெல்லாம் எல்லாம் இப்போ மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்டாரு. எல்லாரும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எனக்கு 4 பொண்ணு 1 பையனை அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. எப்பவுமே ஒரு சகா டெக்னீஷியனை மதிச்சு பேசக்கூடிய ஒரு ஆளு, அவங்களுக்காக நிக்கக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு மொத்தம் எத்தனை படம் பண்ணிருப்பீங்க? அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 படம் பண்ணியிருப்பேன். ரஜினிகாந்த் சார், ரஜினிகாந்த் கூட ஒரு இந்த இதெல்லாம் நான் தான் பண்ணேன். அந்த சந்திரமுகிலாம் நான் தான் பண்ணேன். அதெல்லாம் பண்ணும்போது கூட ரொம்ப சின்ன சின்ன ஒர்க்கு தான். அது எல்லாம் இந்த அளவுக்கு வருமானம் நினைச்ச மிகப்பெரிய வெற்றி படம். மிகப்பெரிய வெற்றி படம் தான். ஆமா. அதனால அவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு டெக்னீஷியனை தள்ளி பார்க்க மாட்டாரு. ரொம்ப மரியாதையும் மதிப்போடும் அரவணிக்கக்கூடிய ஒரு அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள். அதனால எல்லா ஆர்டிஸ்ட் கூட பழகிருக்கோம். எல்லாருமே பொறுப்பு உள்ளவங்க தான், யாரும் குறைஞ்சவங்க யாரும். உங்களுக்கு ரஜினி படத்துல நீங்க ரொம்ப விரும்பி நீங்க ஒர்க் பண்ண படம் என்ன படம்? நான் சிவாஜி. அதான் ரொம்ப ஆக்ஷன். அது ரொம்ப கஷ்டம். அது ஏன் டைரக்டர் மிகப்பெரிய டைரக்டர். தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா மாற்றி கொடுத்த ஒரு டைரக்டர் ஐயா அண்ணன் சங்கர் அவர்கள். அந்த படம் அவ்வளோ சர்வசாதாரணமாக எல்லாம் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் மெட்டீரியல் இருக்கும். அது கம்பெனி ஏவிஎம்.
அப்படிங்கிறப்ப அது ரொம்ப சாங்லையும் ஃபயர் பண்ணணும், ஃபைட்லையும் ஃபயர் பண்ணணும். கன் ஃபயரு, பிளாஷிங்கு, இது மாதிரி நிறைய வேலை செய்யணும். ரெண்டாவது ஃபைட் மாஸ்டர் யாருன்னா சிவாஜி படத்தோட மாஸ்டர் யாருன்னு கேட்டால் பீட்ரைன் மாஸ்டர். அதில் ஒரு சாங்கில் பீட்ரைன் மாஸ்டர், சாங் மாஸ்டர் வந்து இவர் லாடன்ஸ். இப்போ இவங்க 2 பேருக்கும் நான் வந்து பாம்பிளாசி மாஸ்டர், நான் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும். இவங்க 2 பேர் கேட்குற மாதிரி நான் பண்ணி கொடுக்கணும். இது எல்லாமே வெள்ளைக்காரவங்களை கொண்டாந்து கிட்டத்தட்ட ஒரு இட்டாலியில் நடக்கிற மாதிரி அந்த சாங்கு. அது பில்லா ரங்கா அந்த இட்டாலியில் நடக்கிற மாதிரி அந்த சாங்கு. அந்த சாங்கை வந்து நம்ம பென்னிமில்ல செட்டு போட்டு எடுக்கிறாங்க. இது கம்பெனி வந்து ஏவிஎம். செட்டு தோட்டாதரணி சார், அதாவது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தோட்டாதரணி சார், அவர் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த செட்டை பயன்படுத்தினார். நல்லா பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் சாங்கு கிட்டத்தட்ட அந்த சாங்கு வந்து 15-20 நாள் எடுக்கிறோம். 20 நாள் எடுக்கிறோம்னா இப்போ அவர் மாஸ்டரு லாரன்ஸ் மாஸ்டரையும் நான் கரெக்ட் பண்ணணும், பட் பீட்டர் மாஸ்டரையும் கரெக்ட் பண்ணணும், டைரக்டருக்கும் அது கரெக்டாக நான் கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால அது ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமும் கூட. இருக்கிற படத்துலேயே அதாவது சங்கர் சார் படத்தில் அது ஒரு படம், மற்றபடி இந்தியன் ஒரு படம் சேலஞ்சு, அதோட இது எனக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. கமலஹாசன் சாருக்கு படம் பண்ணிருக்கேன்னு சொல்லிங்களே, எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? அவருக்கு ஒரு 6-7 படம், 10 படத்துக்கு மேலதான் இருக்கும். ஆனா எனக்கு சரியானபடி கணக்கு தெரியல, நான் அது பார்க்கணும். ஆனா அவரு லெசன் இறைவன், சினிமாவுக்கு இறைவன். அவரு சம்பாரிச்சு என்ன வச்சிருக்காரு அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா சினிமாவுக்கு இறைவன், சினிமா இறைவன் சொன்னா அது அண்ணன் கமலை தான் சொல்லணும். அவருக்கு ஈடு எதுவுமே கிடையாது. ஆனா கமல் வந்து அண்ணன் வந்து நான் இந்தியன்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியன் முன்னாடி 2-3 படம் சின்ன படங்கள் ஒர்க் பண்ணேன். ஆனா இந்தியன் வந்து ஒர்க் பண்ணிட்டு அவரை பக்கத்துல வந்து அந்த வேஷம் போட்டு நிற்கிறப்ப கூட ஒரு ஜீப் ஓட்டிட்டு வந்த டிரைவர் நினைச்சு நான் என்ன சொல்லிட்டேன், ஐயா அந்த ஜீப்பை எடுத்து கொஞ்சம் தள்ளி விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்கு தெரியல அவர் தானே, அந்த அளவுக்கு ஒரு கெட்டாப்போட இருந்தவர். புரியுங்களா? அப்படி ஒரு கெட்டாப், அந்த மாதிரி ஒரு மாறுபட்ட ஒரு மனிதர். அதே போல என்ன பண்ணிவிட்டேன், இப்ப இந்த சன் டிவிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. அதாவது கலைஞர் டிவிட்ட அண்ணா அறிவாலயத்துக்கிட்ட, அதுலதான் இந்த தசாவரம் எடுத்தாங்க. தசாவரம் நான் தான் ஒர்க் பண்ணேன். அப்ப காலையிலேயே வண்டியில போறேன், ஆளுங்கெல்லாம் போயிட்டாங்க. காலையில பின்பக்கமா வண்டியில போயில இவர் அந்த ஃபாரின்காரன் செட்டா போட்டுக்கிட்டு நடந்து வந்தாரு. நான் யார வெள்ளைக்காரனை கூட்டு வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நேரா போயிட்டு அப்படியே என்னை முறைச்சு பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தாரு. நான் முறைச்சு பார்த்துட்டு இப்படியே போயிட்டு இருந்தேன். போயிட்டு இப்படி அவர் வெள்ளைக்காரனோட உடனே நம்ம விஷ் பண்ணுவோம்ல, அதனால யாரும் வெள்ளைக்காரன் வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் அப்படின்னு அவர் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே போனாரு. அப்புறமா தான் தெரியுது எல்லாம் பின்னாடி இருந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. யாருக்குடா வணக்கம் சொன்ன அப்படின்னு கேட்டாங்க. யாரோ ஒரு வெள்ளைக்காரன் போனா அவனுக்கு வணக்கம் சொன்னேன். டே அது சாடுறாது அப்படின்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவரு ஒரு அவர் கூடவே நான் பழகிட்டு இருக்கிறவன், பக்கத்துலயே உட்காந்து பேசுறவன், அப்படிப்பட்ட ஆளுக்கே அடையாளம் தெரியல. அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த சினிமாவை நடிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு பாருங்களேன். அதுதான் இந்த இறைவனோட படைப்புங்கிறது. அதான் சினிமா கடவுள்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, மற்றவெல்லாம் கடவுள் இல்லையா, ஏன் அண்ணன் கமல் மட்டும்தான் கடவுளா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இந்த சினிமாக்காண்டியே அர்ப்பணிச்ச ஒரு மனிதன், அதெல்லாம் வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது. மிகப்பெரிய ஒரு பெரிய லட்சணம் அவருக்கு நமக்கு கிடைச்சது. பெரிய இந்த தமிழ் சினிமா கிடைச்ச மிகப்பெரிய அது கடவுள் கொடுத்த பெரிய வரம்னா நான் சொல்லுவேன். ஆமா, அவரு நீங்க பல படம் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. ஆமா, அதுல உங்களை ஏதாச்சும் அந்த மாதிரி விஷயத்துல பாராட்டின விஷயம் இருக்கா? நிறைய இருக்கு. அந்த சில நேரத்துல திட்டுவாரு, சில நேரத்துல கோவப்படுவாரு, சில நேரத்துல என்ன நீ அங்க நின்றுகிட்டு இருக்கிற, இங்க வந்து எனக்கு விஷ் பண்ணு, என்ன விஷ் பண்ணிட்டு ஈவினிங் போகும்போது என்ன வேலை, நாளைக்கு என்ன ஒர்க்கு அப்படின்னு கேளு அப்படிம்பாரு. சரிண்ணா அப்படின்னா. அதே நேரத்துல அவர் டென்ஷனா இருக்காரா இல்ல வந்து நல்லா இருக்காரான்னு எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. டக்குன்னு போயிட்டுனா டக்குன்னு திட்டிடுவாரு. ஏன்னா என்ன இப்போ உனக்கு அப்படிம்பாரு. அப்படியே பின்னாடி வந்துருவோம். பட் அது எல்லாமே நடக்கும். பட் ஆனா அவரை வந்து எதுலையுமே நம்ம கோச்சிக்க முடியாது. அப்படி ஒரு மாற்றமான ஒரு மனிதர். அது அவரை புரிஞ்சுக்கிடவே முடியாது. புரிஞ்சுக்கிட்டு நம்ம எதுவும் செயல்பட முடியாது. ஆனா எல்லா வேலையும் அவருக்கு தெரியும். நான் செய்யற பாம்பிளாஸ் வேலையும் அவருக்கு தெரியும், ஃபைட் மாஸ்டர் வேலையும் அவருக்கு தெரியும், படம் எடுக்கிறதும் அவருக்கு தெரியும், கேமரா ஒர்க்கும் அவருக்கு தெரியும், அவர் நடனம் ஆடவும் அவருக்கு தெரியும், எல்லா வேலையும் தெரியும். அவருக்கு தெரியாத வேலையே கிடையாது. ஒரு சகலகல வல்லவனாச்சு. அப்புறம் என்ன, எல்லாமே நீங்க பாக்கல, ஒரு விஷயத்துல பாராட்டி இருக்கிறாரா? ஆமா, ஒரு இதுல ஒரு காட்சி, அவர் ஒரு படம் வந்து அந்த படத்துல வந்து ஒரு செல்லு வந்து தண்ணியில தூக்கி போட்டுருவாங்க. அதாவது மாதவனும் இவர் நடிக்கிற படம். அது படத்துக்கு பேரை கூட மறந்துட்டாங்க. அந்த படத்துல வந்து ஒரு ஹோட்டல்ல தங்கியிருப்பாங்க. அந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கிறப்ப செல்ல வந்து அன்பேசுவான் தான் தண்ணியில போட்டுருவாரு. போட்ட உடனே எடுத்து கொண்டாந்து தொடச்சு கிடிச்சு, என்னங்க போடாதீங்க, ஷாரிஸ் போடாதீங்க, அது வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவார் சார், கமல் சார்.
ஏன் எப்போ பார்த்தாலும் அவசரக்கூடமா பேசிட்டு இருக்கியே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு செல்லை போடுவார். போட்ட உடனே அந்த செல்லு வெடிக்கணும். அந்த வேலையை நான் செஞ்சு கொடுக்கணும். இப்போ அங்கே போயிருக்கேன், என்னை கூப்பிட்ருக்காங்க, செல்லை மட்டும் வெடிக்கணும், இது யாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, செல்லு மட்டும் வெடிக்கணும். ரொம்ப அது பட்டாருன்னு அது எப்படி ஹீட் பண்ணால் எப்படி வெடிக்குமோ அது மாதிரி வெடிக்கணும்னா நான் ரொம்ப யோசனை பண்ணி அதுக்காக சில வேலையெல்லாம் செஞ்சு அதை கரெக்ட் பண்ணி வெடிக்க வச்சேன். வெடிக்க வச்சோடனே ரொம்ப பாராட்டிட்டு எனக்கு ரொம்ப மதிச்சிட்டாரு. அதே போல் என்ன பண்ணிட்டாரு, இந்த தசாவதாரத்தில் ஒரு கத்தி இப்படி சுற்றி அப்படி எரிஞ்சு அங்கே போய் குத்தணும். அப்படி அது ஒரு வால் மாதிரி அப்படி எரிஞ்சு அங்கே போய் குத்தணும். அது யாரும் செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் செட் ஆகல. அப்புறம் என்கிட்ட சொன்னார், நான் கட் பண்ணி செஞ்சு கொடுத்தேன். அப்போ அவர் என்ன கேட்டார், நீங்கள்லாம் நல்லா படிச்சிருந்தா ஃபாரினில் இருக்க வேண்டியவங்கல்ல அப்படின்னாரு. எங்கள் நிலைமை அப்படின்னு, நாங்கள் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு. உண்மையாலுமே உங்களுக்கு இருக்கிற அறிவு கூட ஃபாரின்காரருக்கு அவ்வளோ படிச்சுட்டு அவங்க வந்து செய்கிறத நீங்கள் படிக்காமல் இப்படி செய்கிறீங்க, அது மிகப்பெரிய ஒரு இது. அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் இன்றைக்கி இருக்கிறீங்க, நம்ம தமிழ் சினிமா அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினார். அதுலெல்லாம் குறையே கிடையாது. அண்ணாங்கிட்ட வந்து இன்னும் நிறையா அவர் வளரணும், இன்னும் நிறையா படங்களை அவர் மிகப்பெரிய அளவுக்கு போயிட்டாரு. இன்னும் அவர் கூட நாங்கள் வேலை செய்யணும்னு அந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். சந்தோஷம்.